அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அதான் அந்த உம்மத்துல ஃபர்ஸ்ட்ங்கறோம். ஒட்டுமொத்த உம்மத்திலேயே அபூபக்கர் தான் முதலிடத்தில் உள்ளவர். அவருடைய இடத்தை எந்த மகான பெரியாரோ எந்த ஞானியும் அடையவே முடியாது என்கிற அளவு வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பார்க்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காகவே இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் சொன்னாலும் கூட அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அப்படிங்கும் போது எங்களுக்காக இருக்கலாமா? இங்க இருக்கிறவங்களுக்காக இருக்கலாமா? வேற யாருக்காக இருக்கலாமா? ஒரு அமைப்பு என்றால் மாவட்டத்தில் ஒருத்தர் போவாரு, ஆதாரம் காட்டுறாங்க, பார்த்தா பார்த்தீர்களா தௌஹீத் ஜமாத் இருந்து அந்த அலி போய்விட்டார், இந்த புலி போய்விட்டாருங்கிறாங்க. எந்த அலி போனா எந்த புலி போனா எங்களுக்கு என்னடா? இவன்லாம் மார்க்க அவனுக்காக நாங்க மார்க்கத்துக்கு வந்தோம். அவர் பர்சான் போயிட்டாராம், அப்பாஸ் அலி போயிட்டாராம், முர்ஷித் போயிட்டாராம், அவரு போயிட்டாராம், இவரு போய் லிஸ்ட போடுறாங்க. அட இன்னும் போவான். யாரை அல்லாஹ் வழிகெடுக்க நாடி இருக்கிறானோ போய்கொண்டே இருப்பான். யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்ட நாடுகிறானோ அவனை நிலைத்திருக்க செய்வான். இவர்கள் எவன் போவதை பற்றியும் கலங்காத ஒரு கொள்கை தௌஹீத் கொள்கை. யார் போனாலும் அசைந்து கொடுக்காத ஒரு கொள்கை தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை. அதனால எவன் போன கொள்கை என்ன கொள்கை மாறுனுச்சான்னு கேளு. யார் போனான்னு கேட்காத. தர்காவுக்கு போக சொல்றோமா இப்ப உனைய? இல்ல இல்ல இரு பேசாம கபர் வணங்க சொன்னமா, தாயத்தை போட சொன்னமா, பில்லி சுனி இருக்குண்டமா, எதுக்கு போவோம்? எதுக்கு நீ கலங்குற? நீ அட எந்த கொள்கையா குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளது சொன்னோமோ அது உசுரோட இருக்கா இல்லையா? அது ராஜினாமா பண்ணலையே, அது விலகி போகலையே, அது புறக்கணிச்சிட்டு போகலையே, அது அப்படித்தானே இருக்குது. அப்ப நம்ம இதுல இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் எப்ப நீங்க போகணும் தெரியுமா? நாங்கள் எல்லாரும் கூடி நாங்கள் மசூரா பண்ண வகையில மகான்களை வழிபடுவதுதான் சரியான மார்க்கம் என்று தெரிய வருகின்ற சிறுப்ப கழிச்சு போடுங்க. அப்ப இருக்காது. எப்ப நீங்க எங்களை விட்டு ஓடணும்? நாங்க சொன்ன மதுஹப் தான் நேர்வழி, இமாம்களை பின்பற்றுங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையில்லை அப்படின்னு நாங்க எல்லாருமா ஏகமானதா கூடி செஞ்சா மேடையில ஏறி வந்து பின்னி எடுத்துட்டு போங்க. அப்பதான் இங்க இருந்து போறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கே தவிர இந்த கொள்கை சரியாக இருக்கிற வரைக்கும், இந்த ஜமாத்துக்கு கொள்கை தான் தலைவன் என்பதை நீங்கள் நம்பி இருக்கிற வரைக்கும் இந்த ஜமாத்துல கடுகளவு ஒரு சலனமோ ஆட்டமோ எதுவும் இழப்போ ஏற்படாது. இன்ஷா அல்லாஹ் வளர்ச்சி நோக்கி போய்கொண்டே இருக்கும். அப்படி சத்தியத்தில் நிற்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.